விஜய ஒரே நாளில் சிஎம் ஆக்க முடியும்னு எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறதா இருந்தால் இதெல்லாம் பேசியிருப்பார். அவர் இது வரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரே நாளில் விஜயை சிஎம் ஆக்கி எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத ஒரிஜினாவை நான் மீட் பண்ணியிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க சார்? இதுதான் மேட்ரா? இப்போ போய் உங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருவியா நீ? இவங்ககிட்டலாம் தப்பா நீ போட்டிருக்கேன். தப்பா சொல்றேன் தம்பி. சரி சாரி சார், மரியாதை பேச சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் அது இது நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்க மீடியாவால? உங்க மீடியாவை நான் சேலஞ்ச் பண்றேன். மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்றேன், இந்த நபர்கள் நான் வாசிச்ச பேரை வாசிச்சல. இங்க பாருங்க, இங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வெளியில போகும், நானும் வெளியில போக வைப்பேன். பொதுமக்களை காரி முஞ்சிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறேன், ஓட்டுக்கு காசு வாங்குறேன் 5 பேர் கூட கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன். நான் முடிவு பண்றது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். இவ்வளவுதாங்க பதில். இட்ஸ் நத்திங். சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை. வேண்டாம், வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்பை கெடுத்து விட்டுறாங்க. நான் சொல்றது அரசியல். இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாயிலேயே பேசுறாங்க இல்ல, பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க இல்ல. அவரு தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு இத சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் மூளை, அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. மகேஷ், அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த பிரஸ் ஹேண்டில் பண்ற? அறிவுரை எப்படி சொல்லுவ நீ? பிரஸ் பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் எவனப்பா? பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. யாருக்காவது புரிஞ்சுதாங்க கை வைத்துங்க. கை வைத்து அதுக்கு நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன். இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல. சொல்லவா? 2 கணக்கு, ஒரு கணக்கு, 2 கணக்கு, 2 கணக்கு, ஒரு கணக்கு. நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டம் திமுக அதிமுக. மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப கூட என்னங்க ஈஸி கேக் வாங்குங்க. நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள் கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்க, பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு பிராங்கா சொல்லுங்க. யார் வருவாங்க? இருங்க சார், நீங்களே பேசினீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சீமானு உங்கள்கிட்ட கைது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பை பண்றாங்க. எங்க போவீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? இப்போ நல்லா ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர் தான் எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரு விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவங்க போறது. ஆனா மீடியா சொல்லுது, மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க. அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இந்த மாதிரி என்ன இது டிஸ்டர்பன்ஸ் சார்? அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாரானோ தலையில அடிச்சுக்கலும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியுதா? டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். அதாவது அப்போ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல். நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். ஓகே ரைட். தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கனவு கூட போட தெரியல. நீங்களாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன் நீ சீமாவும் உண்மையா நினைச்சுடா, நீ ஒருத்தனுக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியா நாள்ல இருந்து மீடியா தான். நீங்க எல்லாம் சொல்றீங்களா, ஒரு விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தால அவங்களே மீடியாங்க. என் பேரு பாண்டியன். இவர் என்னுடைய பிரதர் மகேஷ். நான் ஒரு அரசியல் தேர்தல் வியூகம் வகுப்பாளர். என்னால் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன், அதான் முக்கியம். 1 பாடம், 2 வியூகம், 3 கேள்வி. அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. 1 பாடத்தை முடிச்சுட்டு 2 வியூகம் போகாமல் 2 வியூகத்தை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு
3 கேள்வின்னு போகாமல் சமோசாக்குள்ளே ரொட்டி. ஒரு பாடம்னா அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் அதுக்குள்ளே இருக்கிற வியூகம் புரியும். ஒரு கேள்வி வரும்னா அந்த கேள்விக்கு ஆளாளுக்கு ஒரு பதில் இருக்கட்டும். வேற ஒரு பதிலை தேடும்போது தான் உங்களுக்கு ஒரு பாடம் கிடைக்கும். ஒரு ஒரு வியூகம் இருக்குன்னா அந்த வியூகத்தை நீங்கள் அலசும் போது தான் உங்களுக்கு ஒரு கேள்வியும் அதுக்குள்ளேயும் ஒரு பாடங்களும் வரும். ரொட்டிக்குள்ள சமோசா ஆச்சா. ஏன் இங்கே 0/10 போட்டிருக்கேன்னா ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்க போகிறேன். இந்த அரை மணி நேரமும் நான் பேசுறது போது ஒரு டைட்டில் போட்டு தான் பேச போகிறேன். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு தடவை சொன்னால் சும்மா ஆழமாக பதிலும், அதுக்கப்புறம் ஃபுல் சப்ஜெக்டும் உங்களுக்கு புரியலும். டவுட்டுன்னு வரக்கூடாது. வாத்தியார் தான் அப்படி எடுக்கணும் பாடம் அப்படின்னு நான் இப்போ 1/10 சீன் 1 ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறேன். ஃபார்முலா 1M 2M 2P 2P 4Q 16Q 1C இவ்வளோ மேட்டர் இவ்வளோ எல்லாம் இந்த 10 சீனுக்குள்ளேயே கவர் ஆகும். நான் நடுவில் நான் சில கேள்விகளை கேட்பேன் இல்லையா, அதுக்கு எஸ்ஆர் நோன்ற மாதிரி உங்கள் ரியாக்ஷன் எனக்கு யாராவது அப்படி பண்ணால் எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அரசியல் கல்வியா செல்வமா வீரமா? மன்னர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கு வீரமாக போரிட்டு ஆட்சி நிறுவினார்கள். அது இறந்த காலம். மந்திரிகள் இக்காலத்தில் தங்களுக்கான ஆட்சியை செல்வத்தினால் நிறுவுகிறார்கள். அது நிகழ்காலம். மக்கள் எதிர்காலத்தில் தங்களுக்கான ஆட்சியை நிறுவ வேண்டும் என்றால் அது கல்வியால் தான் முடியும். அந்த கல்வியை இங்கே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்கி இதை நீங்கள் ஒட்டுமொத்த மக்களிடமும் கொண்டு செல்ல வேண்டி பாடத்தை கல்வியை தொடர்றேன். வீரத்தை காட்டினால் போர்க்களம், செல்வத்தை காட்டினால் தேர்தல் களம், கல்வியை காட்டினால் என்ன களம்? இந்த கேள்விக்கு பதில் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. நோ ஆன்சர்ஸ். ஓகே ரைட். குதூகலம் ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். 10 சீனோட என்னன்னா என்கிட்ட ஒரு மெஷின் இருக்கு. எப்படி வேலை செய்யும், அந்த மெஷினை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் அந்த மெஷினை யூஸ் பண்ணி 10 நாள் வேலை செஞ்சாருன்னா அதன் பிறகு என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் சென்று தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் யார் என்று கேட்டால் ஒட்டுமொத்த மக்களும் நம்ம மெஷினை யூஸ் பண்ணவர் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த மிஷினை லைவாக உங்கள் முன்னாடி ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணி நிறுத்தி ரிசல்ட் பார்க்க போகிறேன், ரிசல்ட் காட்ட போகிறேன். என்ன ஆகும்? 10 நாளில் முடிக்கிற ஒரு மிஷினு 10 நிமிஷம் என்ன ஆகும்? பாதி வேலை முடிஞ்சிடும். பாதி இப்போவே இங்கேவே முடிஞ்சிடும். அப்படி ஒரு பாதி வேலை இங்கே முடிஞ்சது முடியலன்றது 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். அப்படி 10 நிமிஷத்தில் பாதி வேலை முடிஞ்சிச்சுன்னா 10 நாளில் நம்ம மிஷினை மீதி வேலையை செஞ்சிடும்னு நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? நம்ப மாட்டீங்களாங்க ப்ளீஸ். நான் அந்த 16Q போட்டிருக்கேன்ல 16 கேள்வி. அது கேள்விகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டுங்களா? அதில் இது ஒரு கேள்வி. அம்மாவா இல்லையா எனக்கு அது தெரியல, நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ப மாட்டேன்னா நான் யோசிக்கணும்ல. பரவாயில்லையா 10 நிமிஷம் நம்ம மிஷினை ஓட்டி அது முடிஞ்ச பிறகு இவங்களாம் ரிசல்ட் வந்த பிறகு நம்புவாங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் மிஷினை ஓட்டுறதுக்கு. வேற ஒன்றும் இல்லை. ரைட்டா? ரைட்டு. சரி, மிஷின்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட்ட போகிறேன். கையெழுத்து நல்லா இல்லைல்ல, தமிழன்ல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இல்லை அது இட்ஸ் ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கக்கிட்ட கொண்டு போய் இந்த கணக்கு போட்டு ஆன்சர் கொடுங்கன்னு கேட்டேன். இந்த பசங்க என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு ஒரு ஆன்சர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் சரி வராதுப்பா, நீங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து எனக்கு ஒரு ஆன்சர் கொடுத்தா போதும், எனக்கு என்ன நான் அதை எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். 8th ஸ்டாண்டர்ட் பையன்கிட்டையும் போனேன். அதே கணக்குடா போடுங்கடான்னு சொல்லி கொடுத்தேன். அவனுங்க போட்டு ஒரு ஆன்சர் கொடுத்தாங்கடான்னு அவனுங்களும் சேர்ந்து வெவ்வேறு ஆன்சர்ஸ் கொடுத்தானுங்க. நமக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும், தப்போ ரைட்டோ சம்திங் இல்லையா? இப்போ 4 கிளாஸ் பசங்களும் ஒரு ஆன்சர் சொன்னாங்க. ஆனால் இந்த கணக்கு ஒரு அரசியல் கணக்கு.
ஸோ அவங்க பேர் என்னன்னா பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். எல்லாருமே ஐயா ஐயா நான் சொல்ல முடியாதுன்றதால மொத்தமாக ஐயாக்கள். ஐயா மணி, ஐயா பிரியன், ஐயா தராசு ஷியாம், ஐயா ஐயநாதன், அரசியல் திறனாய்வாளர்கள் அந்த பேரில் இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி, ஜெகத் கஸ்பர், சுமன் சி ராமன், பொன்ராஜ், இவங்களாம் உங்களுக்கு தெரியும். ரங்கராஜ் பாண்டே, ஆடிட்டர் குருமூர்த்தி. ஏன்னா அது கணக்கு ஆடிட்டர்கிட்ட போனால் தான் சரியாக வரும்னு நான் முடிவு பண்ணி, அது மட்டும் இல்லை, இந்த தந்தி டிவியில் ஒர்க் பண்ணுறாரு ஹரிஹரன், அப்புறம் இந்த விவாத நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குற கார்த்திகை செல்வன், கார்த்திகேயன், விஜயன், இன்னும் நிறைய பேர்கிட்ட போச்சு. சில பேரை நான் நோட் பண்ணி மறந்துட்டேன். இப்போ அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, ஆன்சர் ஒன்று, அவங்க ஒரு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் எது சரியான ஆன்சராக இருக்கும்னு நான் கேட்டால் கணக்கை கொடுக்காமலே நீங்கள் சொல்லிடுவீங்க. கணக்கே சொல்ல நீங்கள் ஓரளவுக்கு சொல்லிடுவீங்க இல்லையா? ஆனால் கணக்கை சொல்லாமல் ஆன்சரை கொடுத்தா நல்லா இருக்குமா? நீங்கள் இப்போ கணக்கு போடணும். கணக்கு போட்டு இதில் இருக்கிற ஒரு ஆன்சரை நீங்கள் எஸ் ரைட்டுன்னு சொன்னாலும் சொல்லலாம், ஆல் ராங் ஆல் ரைட்டுன்னு சொல்லலாம். நீங்களும் இன்னும் என்னென்ன உங்களுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கணக்கு தான் சொல்ல தானே போகிறேன். நீங்கள் ஏன் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸாக எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, கணக்கு என்னன்னு சொல்லவா? கணக்கு என்னன்னா, 2016 தேர்தலில் அதிமுக என்ற ஒரு கட்சி 40% வாக்குகளை வாங்கியது. புதுசாக நான் ஒன்றும் கணக்கு கொடுக்கல, நடந்த கணக்கு தான். அடுத்தது அதே தேர்தலில் 2வது இடம் வந்த திமுக கூட்டணி 39% வாக்கு. உங்கள் டவுட்டுங்களை தயவு கூர்ந்து கொஞ்சம் கடைசியாக உங்கள் விவாதங்களை வச்சுக்கோங்க. நான் அதுக்கு டைம் கொடுக்குறேன். நான் இப்போ எவிடன்ஸ் கொடுக்குற நேரம் இல்லை. இது தப்புனா நீங்கள் தப்புன்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் ஆன்சர் பண்ணுறங்க, மைக் இருக்குது, மைக்கு முன்னாடி நீங்கள் அப்போ சொல்லிவிடுங்க. பப்ளிக் முடிவு பண்ணிக்கிட்டோம். இங்கே நான் ஜட்ஜாக இருக்க விரும்பல, நான் விவாதம் பண்ண விரும்பல. இது விவாத நிகழ்ச்சி இல்லை. விவாதம் பின்னாடியே வச்சுக்கோங்க. அந்த தேர்தலில் எல்லாரும் இரட்டை இலை சின்னத்தில் தான் நின்னாங்க. இரட்டை இலை சின்னத்தில் தான் நின்னார்கள். இது நீங்க வெளியில போய் ரிசல்ட் நான் சொன்னது ரைட்டா நீங்க சொன்னது ரைட்டான்னு முடிவு பண்ணி ஒருத்தர் தண்டனை இல்ல மன்னிப்பு கேட்டுக்குவோம். இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுது? நீங்க தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்க பார்வையில் தப்பு, என் பார்வையில் இருந்த நியூஸை சொல்றேன். அப்ப நியூஸே தப்புனா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இது நியூஸ் செய்தியும் தப்பா. ஐயா தொடர்ந்து விவாதம் வேணாம். எனக்கு விவாதம் வேணாம். என்ன விடுங்க. ரைட். இப்போ கணக்குக்கு வருவாங்க. கணக்குக்கு வருவாங்க. இதாங்க நடந்தது. எல்லாரும் ஒரே சின்னத்துல நின்னாங்க. அந்த அம்மா இருக்கும்போது இதாங்க மேட்ரு. ஏங்க 1000 வீடியோ இருக்குதுங்க. இந்த கணக்கை 1000 பேர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுல கணக்கு என்னன்னா, இதுல எது சரியான பதில் உங்களால ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கணக்கை எப்படி போடணும் தெரியுமா? முதல்ல இது எப்படி அந்த கணக்கை கத்துக்கிட்டா புரியலாம். அரசியல் கேள்வி சொல்லிட்டேங்க. அதிமுக 40% வாக்குகளை வாங்கியது. திமுக 2வது வந்த திமுக அணி 39% வாங்குது. இன்னும் புள்ளியெல்லாம் விட்டுருங்க. அந்த புள்ளி கணக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு ரொம்ப 40, 39 1%ல ஜெயிச்சாங்க, 1%ல ஜெயிச்சாங்க, 1%ல ஜெயிச்சாங்கன்னு 1000 வீடியோ இருக்குது. இப்ப நான் கணக்கு இவங்ககிட்டலாம் கொடுத்தேன்னு சொன்னல, நான் போய் கொடுத்தேனா? ஏற்கனவே அவங்க போட்ட கணக்கு இது. நான் போய் கொடுத்தேன் ஒரு ஆளாக பார்த்து, ஐயா இந்த கணக்குக்கு எனக்கு ஆன்சர்ஸ் பண்ணுங்கன்னு. அப்படி இல்லை, அவங்க ஏற்கனவே போட்டு வச்சதை எடுத்து பண்ணுறேன். 2 கணக்கு தான் போட போகிறது. 2 கணக்கு போட்டால் பாதி முடிஞ்சுதுன்றேன். நான் கொஞ்சம் என்ன அலோவ் பண்ணுங்க, ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. ஸோ இதாங்க மேட்ரு. இதில் 4மே ரைட்டு, இது ஒன்று தான் தப்பு. இந்த கணக்கை எப்படி போடணும்னா, கணக்கு எப்படி போடணும்னு சொல்லவா? ஒரு தடவை சொல்லிட்டு மீதி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. சொல்லாமா? யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சரி, அப்ப நான் சொல்லி முடிக்கவா? ஆக இந்த கணக்கு இந்த கணக்குல என்னன்னா, பதில் என்னன்னா, இந்த கணக்குல இது 4மே ரைட் ஆன்சர், இந்த ஒன்று தான் தப்பான ஆன்சர். பத்திரிகையாளர் இல்லைங்க, அந்த பீப்புள் சொன்னது, அந்த மென்ஷன் பண்ண பேப்பர் எப்படி எம்எல்ஏ ஆகலாம், எப்படி எம்பி ஆகலாம், அத அந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு இங்க நான் ப்ரோகிராம் மட்டும் உங்க பொறுமையா இருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கோஆபரேட் பண்ணுங்க. நான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறேன், நான் சொல்றேங்க. எப்படி ஆகும்னு சொல்றேன். ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? அப்படி பண்ணிடலாமா? நீங்களே பேசுங்க, எங்ககிட்ட கேட்காதுங்க. நாங்க மெயின் செட்ல வச்சுக்கிறோம். எது சரியான ஆன்சர்னா எல்லாமே சரியான ஆன்சர். நீங்க தான் கடைசியில கேட்டுக்கிறீங்களா, அதை கடைசியில வச்சுப்போம். ஆக இந்த முதல் கணக்கு தப்பா போட்டவர்கள்னா வல்லுநர்கள். இது என்னுடைய வாதத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ 2வது கணக்குக்கு போவோம். இந்த 2வது கணக்குக்கு இந்த 2வது கணக்கு கேட்கணும்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாடம் வரும். பாடம் வேகமாக கேட்டால் எப்படி ஜெயிக்கிறது? பாடம் தெரியலும், அந்த பாடத்திலேருந்து உங்களுக்கு கேள்வி வியூகம்லாம் வரும்னு சொன்னதுனால இப்போ ஒரு சின்ன பாடம். பணத்துக்காக வாக்களிக்கிறவங்க 5 பேர். இல்லைப்பா
இவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதான் ஜெயிக்கிறவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்னு சொல்லி 5 பேர். வாக்களிக்க முடியாதவர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அது மாதிரி வாக்களிக்க முடியாதவங்க அந்த 40ல் 10 பேர். வாக்களிக்க விரும்பாதவர்கள் நிறைய பேர் இருந்து ஒரு 15 பேர் வாக்களிக்கிறதில்ல. ஸோ இதுதான் அந்த டைம். ஓகேவா? அடுத்து 3வது முக்கியமான பேட்டர்ன் இருக்கு, விஷன் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் என்னன்னா 50-15 பேட்டர்ன் இருக்கு. நான் ஒரு பேர் வைக்கிறேன், ஒரு நம்பர்ஸ்க்காக பேர் வைக்கிற மாதிரி நம்பரும் வைக்கிறேன். இந்த பேட்டர்ன் என்ன 50-50 பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் எப்படி வருதுன்னா, இப்போ கேள்வி என்னன்னா, இந்த அதிமுகவும் திமுகவும் வாங்குற 50 ஓட்டுல எத்தனை ஓட்டு அவங்க கட்சி ஓட்டு? எல்லாமே கட்சி ஓட்டா இருக்காது, கூட்டணி கட்சியும் இருக்கு. 2வது நியாயமான கேள்வி, ஒன்று ஒத்துக்கிட்டா கூட்டணிக்கு கொஞ்சம் ஓட்டு வரும், பிளஸ் கூட்டணி மட்டும் தானா. 3வது காசு கொடுத்து வாங்குவாங்க. காசு கொடுத்து தான் மட்டும் வாங்குவாங்களா? காசு எல்லாமே போடுவாங்க. இப்போ 4 இந்த 4 நீங்கள் பிரிங்க. இதுதான் இப்போ நான் ஒரு ஆன்சர் போடுறேன், ரைட்டு தப்புன்னு பின்னாடி வச்சுக்கோங்க விவாதம். என்னுடைய ஆன்சர் வந்து இந்த 50 ஓட்டில் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து வாங்குற ஓட்டு 30 தான். இவங்க கூட்டணி 2 பேரோட கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வாங்குற ஓட்டு 5 தான். புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இங்கே எல்லாமே பொய். இங்க இருக்கிறது எல்லாமே, இங்க அறிஞர்கள் வல்லுநர்களுக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாளுங்க. இதை வந்து நானா சொல்றேன்னா, அவங்க போட்ட கணக்கு, ஒரு வாக்கு சதவீதம் கணக்கை போட தெரியல. அந்த கணக்கை எப்படி போடலும் நான் கற்றுக் கொடுக்க வந்தா இல்லை வேணான்ட்டீங்க. மேட்ரே அங்கே தான் இருக்குது. கொஞ்சம் அலோவ் பண்ணுறீங்களா? ஒரு கணக்கை கற்றுக்கலாம். அது என்ன, ஒன்றுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? மீதி ஆன்சர்லாம் வேணாம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லட்டுமா? ஸோ அரசியல் வந்து முழுக்க கணிதம் சார்ந்தது. இட்ஸ் அ சயின்ஸ். சாதாரண இந்த கணக்கும் தெரியல ஒன்னாச்சா. துறை சார்ந்த அறிவும் கிடையாது. ஏன்னா ஓட்டிங் பேட்டர்ன் மட்டும்தான் இது வரைக்கும் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓட்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று பேசல. என்ன சொல்லியிருந்தோம்? 10 நிமிஷம் முடிஞ்சிருக்கும், கொஞ்சம் அதிகமானாலும் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். முடிஞ்சிடுச்சுல, ஆஃப் முடிஞ்சிச்சான்னு செக் பண்ணிக்கலாமா? இல்லை அவசரம் பண்ண போயிடலாம். நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஒரு ஆளுக்கு அவசரம். இப்போ உங்களுக்குலாம் இல்லை எனக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் உங்களுக்குலாம் ரொம்ப அவசரம் சார். உங்களுக்கு அது டைம் கொடுக்குறோம் சார், நீங்க எல்லா கேள்வியும் கேட்க, ரிட்டர்ன்ல கூட கொடுக்கலாம் சார். இதுதான் மேட்ரா. இப்ப போய் இவங்ககிட்ட போய் கேள்வி கேட்டுருவியா நீ? இவங்ககிட்டலாம் தப்பா நீ போட்டிருக்கேன், தப்பா சொல்றேன் தம்பி. சரி சாரி சார், மரியாதை பேச சாரி, என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் செய்தது பிழை. அந்த பிழைக்கு நான் இப்போ மன்னிப்பு கேட்கறேன்ல, இந்த பிழைக்கு இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? இந்த பிழை செஞ்சுட்டாங்க நான் ப்ரூவ் பண்றேன்ல. 5வது பையன் போடுற கணக்கு கூட போற வக்கீல் இல்ல, நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் அது இதுன்னு நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா? உங்க மீடியாவால, உங்க மீடியாவை நான் சேலஞ்ச் பண்றேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்றேன், இந்த நபர்கள் நான் வாசிச்ச பேரை வாசிச்சல. இங்க பாருங்க, இங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வெளியில போகும், நானும் வெளியில போக வைப்பேன். பொதுமக்களை காரி முஞ்சிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறோம், ஓட்டுக்கு காசு வாங்குறோம். 5 பேர் கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு காசு வாங்குறோம், அது கூட என்ன தெரியுமா? இவ்வளவுதான் மேட்ரு. எங்க மைக் கொடுத்து நீங்க அப்புறம் பேசுங்க. என்ன உங்க கேள்விக்கு நான் டவுட் சொல்லிட்டேன். மீடியா பவர் முடிச்சிட்டேன். நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஒரு குவார்டர் காலி. இதை எடுத்து கரெக்டா பண்ணா உங்களுக்கு சாதாரண பையன் போடுற கணக்கும் தெரியாது, அரசியல் நீங்க சூனியம். இன்னொரு சேலஞ்ச் பண்ணட்டுமா? இதே கணக்கை இப்ப நான் முதல்ல போட்ட அந்த ஃபர்ஸ்ட் கணக்கை அதே கணக்கை திருப்பி கொடுக்குறேன். ஓட்டிங் பேட்டர்ன் ஓட்டர்ஸ் பேட்டர்னுக்கு உள்ள வித்தியாசமும் தெரியல, அது வெளியில வந்ததும் இல்லை. ரைட், வந்ததும் தப்பா வந்தது. அப்புறம் பார்த்துக்கோ. ஸோ ஒரு குவார்டரு 2 கட்டிங்கு ஆஃப் முடிஞ்சுது. இப்போ நம்ம அடிக்கணும்னு ஆரம்பிச்சா நிறுத்திடுமா? நிறுத்த மாட்டோம். நல்லா இருக்குன்னா மேலே தானே அடிப்போம். ஏன்னா இது தம்பி 5 நாள் என்ன சிஎம் ஆக்குறேன்னா, நான் அவர் 5 நாள் சிஎம் ஆக்குறேன். அவர் தான் சிஎம்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்ல வைக்கிறேன். இப்போ அவர் என்ன கலாய்க்கலாம், நான் அவரை கலாச்சி தான் நினச்சிக்கிட்டா கூட அவர் தான் நினச்சிக்கிட்டா. அப்படியாடா தம்பி செஞ்சுடா, அவருடைய மைண்ட் வாய்ஸ்லேருந்து பேசுகிறேன். சரா தம்பி என்ன செய்யமாக்கிறதுக்கு நீ இதாகமாக கிடக்குற, அதுவும் 5 நாளில் செய்கிறேன்ற, ஏதாவது காசு செய்யணுமாடா? வானாண்ணே, அதெல்லாம் ஒன்று வாங்கினேன். அப்படியா? இப்போ என்னடாண்ணே, நான் என்ன துணை முதல்வர் ஆகிக்கிறேண்ணே, துணை முதல்வர்ண்ணா. ஆனால் சொல்கிறேன், ஆமாண்ணா ஒன்று சிஎம் ஆக்கும்போது அப்புறம் எனக்கு என்ன இது, நான் ஒன்று நாங்கள் சிஎம் ஆக்காவே எனக்கு துணை முதல்வர். நான் உங்கள்கிட்ட காசு கொடுத்தா நீங்கள் கொடுத்துருவீங்களா? 5 நாள், நீங்கள் 5 நாள் தானே அதுவும் டைமு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய அரசியலை காட்டுங்க, வாக்கை கொடுத்துட்டு கூட யார் கூட ஏமாத்துங்க. அரசியல் ஆக்டிவே இல்லாத சசிகலா நாளைக்கு ஆக்டிவ் பல்ஸில் வந்தால் கூட 10 நாள். விஜய்க்கு ஒரு ப்ரோக்ராமு, சீமானனுக்கு ஒரு 2-3 ப்ரோக்ராமு, இல்லை அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு சீக்வன்ஸாக போட்டாலும் ஓகே. கட் பண்ணி 4-5 ப்ரோக்ராம் அவர் பண்ணார்னா போதும். சசிகலா அம்மாவுக்கு இன்னும் 1-2 எக்ஸ்ட்ரா, ஏன்னா ரொம்ப நாள் இல்லைல்ல, அந்த ஸ்டார்டிங் சீன் ஓப்பனிங் சீன்லாம் கொஞ்சம் கொடுத்து பண்ணால் 10 நாளில் கிளைமேக்ஸும் முடிக்கலான்றத. ஓகே, வர சொல்ல ப்ளீஸ் ஆன் பண்ணியிருக்காரு.
நான் அவருடைய வாதத்தை நான் முடிச்சிடுறேன். ஒரு 3-5 நிமிஷத்தில் எடுத்துருவேன். அவ்வளோதான். 67 நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு முறை மட்டும் நான் என்னுடைய கணிப்பு தவறாயிடுச்சு. இவர் சொன்னார்ல, இந்த கால்குலேஷன்லாம் வேண்டாம், டிஎம்கே அந்த முறை ஜெயிக்கும்னு எல்லாருமே நினைச்சோம். ராஜீவ்காந்தி மண்டே போட்டாரு. என்னாச்சு? எல்லாம் போச்சா? ஒரு சின்ன விஷயம். இவர் கால்குலேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ராஜீவ்காந்தியுடைய மரணம் திமுகவுடைய தோல்வியை பாதிச்சு அண்ணா திமுகவை ஆட்சி கொண்டது. இதுல நீங்க சொல்ற எந்த ஒரு கேட்டுவாச்சு மீடியா மறைக்கிற பேட்டர்ன். ஏடிஎம்கே டிஎம்கே வாங்குற மொத்த ஓட்டு 50%, அதுல அவங்க கட்சி ஓட்டு 2 பேருக்கு சேர்ந்து 30, அவங்க 2 கூட்டணியா 5 பேர் காசுக்காக வாக்களிக்கிறாங்க. 5 பேர் காசு இல்லாம அவங்க வந்து இவர் தான் ஜெயிக்கிறாரு, இவர் தான் ஜெயிக்கல, இவர் தான் ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சாதான் நல்லது. புரியுதுங்களா? அது பல இருக்குது. ஜெயிச்சாரு, ஜெயிக்க போறாரு, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சிருவாரு, ஜெயிக்கிறவங்களும் ஓட்டு போட்டுருவோம். அதுதான் அப்போ அந்த அலை, அதுக்கு பேர் வேவ். அதை நான் தமிழில் சொன்னேன், இங்கிலீஷில் சொன்னேன், நீங்கள் அலைன்னு சொல்றீங்க. இப்போ நான் அது வேவ்னு சொல்கிறேன். 10% வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கடைசி நேரம் வேவ் பார்த்துக்கிட்டு அந்த வேவோடு போய் சேர்ந்துருவாங்க. அன்றைக்கி அந்த வேவ் இருந்துச்சு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போது வேவ் கிரியேட் பண்ணலாம். அடுத்து இல்லை, இது அவர் வேவை கிரியேட் பண்ண முடியாது. அதுக்காக அவரோட எவனையா சாவடிக்க முடியும்? அதெல்லாம் முடியாது. அந்த பேச்சு நடக்காது. அதே மாதிரி இப்போ வந்து சமீபத்தில் யாரும் காசு வாங்காமல் ஓட்டு போடுறதில்ல. உண்மையா இல்லையா? அவளுக்கு காசு வந்துருச்சு, எனக்கு காசு வரல, ஓட்டை மாற்றி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஆரம்பத்திலேருந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி இவர் சொன்ன கூட்டணி கணக்கு இருக்கு பார்த்தீங்களா, என்னைக்குமே அந்த கணக்கு செல்லுபடி ஆகாது. திமுகவுக்கு தனி ஓட்டு அதில் தெரியுதா? இல்லை. அண்ணா திமுகவுக்கு தனி ஓட்டு தெரியுதா? இல்லை. பாமக தெரியுதா? இல்லை. எல்லாம் கூட்டணி நிற்காங்க. அப்போ எல்லா கட்சிக்காரங்களும் போட்ட ஓட்டு தான் அது. அது எப்படி திமுக கூட்டணி கிடைச்ச ஓட்டுன்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் போய்ங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேர்தலில் கூட மோடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க. இருங்க, இப்போ நீங்கள் வந்து வானதி சீனிவாசன் வெர்சஸ் கமலஹாசன் கோயம்புத்தூர் கிழக்கு தொகுதியில் நின்னாங்க. கடைசி வரைக்கும் கமலஹாசன் தான் முன்னிலையில் இருந்தார். ஒரே ஒரு ஓட்டு வந்துச்சு, துப்புக்கடின்னு கமலஹாசன் விழுந்துட்டாரு, வானதி சீனிவாசன் வந்துட்டாங்க. இதுக்கு இவர் என்ன சொல்ல போறாரு? பதில் சொல்ல தெரியலையா? பதில் சொல்ல தெரியல சொல்லுங்க. ஏங்க ஒரு செகண்டுங்க, நான் கேட்குறேன். இது கேள்வியே இல்லை. என்னவோ ஒரு இன்சிடென்டா இது. நான் சொல்றது இன்சிடென்ட் எப்படி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பண்றது, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் விஐபி எல்லாம் பண்றது. பேசிக்கே தெரியல. நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த தெரியல வந்து அவரு வந்து என்னங்க இது காசு 1% கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். 1% கணக்க தப்பா போடுறாங்கன்னு சொல்றேன். இல்லை, நான் உடைச்சிடுறேன். இன்னும் சொல்றேன், மனம் ஒரு குரங்கு. அதாவது வீட்டில இருந்து காசு வாங்கிட்டு போவான், அங்கே போய் ஓட்டு போடணும்னு போன உடனே சூரியன் வரும் போட்டுவான், ரெட்டை வேலை வரும் போட்டுவான். இது எந்த கணக்கில் வைப்பீங்க? அத்த சேம் மூமெண்ட் மாறிடும். இதான் சொன்னேன், மைண்ட் பேட்டர்னு இதான வாக்களிக்கும் முறைன்னு சொன்னேன். அதான் பேட்டர்னு. 60 பேர் ஏற்கனவே டிசைடட் ஓட்டடு. நம்ம எல்லாம் டிசைட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க தான் சொல்றீங்களா அவன் அதுக்கு தான் போடுவோம், அதுக்கு தான் 60 பேர் தான். அது 40 பேர் கட்சிக்காரன்னு சொல்றேன்ல, அது மாதிரி கட்சி சேராத 20 பேர் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். நான் 40 பேர் முடிவு பண்ணலன்ற. நான் அவன் என்ன பண்ணுவான்? அதான் சொல்றேன். எவன் காசு கொடுக்கணும், அவனுக்கு ஓட்டு போடணும் பார்க்கலாம், இல்லை போடலாம், என்ன ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? அவன் மைண்டு புரியுதுல்ல. 40 பேர் அவன் காசு வந்துச்சுப்பா, எல்லாம் வந்துச்சுப்பா, அவன் எனக்கு தான் கொடுத்தான், எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சேர்த்து தான் கொடுத்தான். ஆனா யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு 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 ஒரு வீட்டு வந்து கொடுக்க மாட்டான். அப்படியே திட்டு வேலை எப்படிங்க பண்ணுவான்? ஒரு ஆளுக்கு தான் கொடுப்பான். அவன் அதே திட்டு வேலையை அவங்க வீட்டில் பண்ணிட்டு போயிடுவான். காசு அதில் நீங்கள் போட எடுப்பான். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம காசு வாங்கணும், நம்ம போட்டுன்னு அந்த காசு வாங்குறவன் 108 பேருன்ற. நான் காசு வாங்குறவனே, காசை கையில் வாங்குறவனே 108 பேர் தான். அந்த 8 பேரில் சரி வாங்கணும், அவன் தான் ஜெயிக்க வேற போகிறான். இன்னொன்று யோசிப்பான், நம்ம காசை மட்டும் வாங்கிட்டோம், அவன் தான் ஜெயிக்க போகிறான், இப்போ மாற்றி போட்டு என்ன வருது அப்படின்னு போட்டுருவான். ஒரு வாக்காளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுக்கு 108 பேர் இருக்குது. நல்லவன், படித்தவன், மெட்ராஸ்காரன், ஏழை, அந்த ஜாதி, தமிழன், என்ன சொல்கிறது, முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணவன், என்ன எவ்வளோ வச்சுக்கலாம்.
உங்களுக்கு உங்களுக்கு 108 கேட்டகரி இருக்கு. ஆனால் அவன் ஓட்டு போட்ட உடனே அவன் ஓட்டு போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்லுவார்னா, ஓட்டு போட்ட உடனே ஜாதி வெளியிருங்க, அவர் முஸ்லீம், அதெல்லாம் சொல்லாதீங்க. முஸ்லீம் அவர் பிஜேபி சொல்லும் அவர் ரொம்ப ராமர் பக்தருங்க, அவன் ஒரு ஓட்டு தான் போடுவான், அதனால அது நம்ம ஓட்டு சொல்லிடுவான். இன்னொருத்தவன் சொல்ல நம்ம ஜாதி நம்ம கேண்டிடேட் நின்ட்டாங்க, நம்ம ஓட்டு நம்ம ஜாதி ஓட்டு, இதெல்லாம் கிடையாது. அவன் மனசு அவன் என்ன அந்த லாஸ்ட் மினிட்ல அவன் என்னவா நினைச்சுக்கிட்டு அந்த அவன் டிசைட் பண்ற அந்த மூமெண்ட் தான் அது தெரியறதுக்கு சொல்ல முடியாது. இவரே சொல்லிட்டாரு கடைசி நிமிஷத்துல வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது, அப்புறம் எப்படி ஜெயிக்கிற முறையை சொல்ல முடியும்? இந்த கேள்வி சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், கோவப்படல, இங்க பாருங்க, நல்லா கேளுங்க. 40 பேர் லாஸ்ட் மினிட் 40 பேர் தான் லாஸ்ட் மினிட் டிசைடர்னு சொல்றேன். திரும்பி நான் சொல்றது புரியுதா? அதிமுக காரங்க திமுக காரங்க அவங்களுக்கு எதிரானவங்க 60 பேர் திரும்பி சொல்றேன். நீங்க கணக்கா உள்வாங்கலன்னா திரும்பி எத்தனை உள்வாங்கிறது? இதெல்லாம் அடுத்த கேள்விகள். பெருந்தலைவர் காமராஜர் 67 என்னை கோட்டையில பாருங்கன்னாரு. திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில் ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில தனியாக ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால நீங்க சொல்ல, அதனால ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால நீங்க யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு அவர் களத்தில் இறங்கல. ஒரே ஒரு மூவ் பண்ணார்னா நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாரு, மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற என்ன பண்ணாரு, மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதானே அவரோட அப்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவரோட பவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே, இதை நீ செய்ய, இதையே நீ செஞ்சிருந்தா வேற என்னன்னு இருப்பேன் நான். அண்ணா ஒரு நிமிஷம் இவ்வளவு நேரம் புரியுதா? இவ்வளவு நேரத்தையே விஜய் பாருங்க, மெஷின் ஏன்னு தெரியுங்களா? இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கோம்ல, 1 மினிட் ப்ளீஸ், 1 மினிட் ப்ளீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின்னா என்ன, நண்பன் படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ல அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும், கண்டிப்பா ஆக்குவேன். அண்ணா நீங்க அரசு விமர்சகர் சரிங்களா, அவங்க அரசு கண்டிப்பா தெரியும். இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டீங்க, அவர் சொன்னது எங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? இதே மாதிரி ஒரு பிரசன்டேஷனை என்னோட ஆபீஸ்க்கு அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. இவர் பொய்ய சொன்னா நான் என்னங்க பண்றது? இவர் ஆபீஸ் என்னத்த பிரசன்டேஷன் பண்ண, என்னத்த பிரசன்ட் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் சரி சரி சரி, அது மகேஷ் இருக்காப்ல, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்ல. எனக்கு பாண்டியன் சாரை பாக்குறப்ப கமல் சாரை பாக்குற மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமல் சாரை ஏன் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிரச்சனை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. ஓட்டுக்கு பணம் வாங்காம ஜெனூனா ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க. அவங்கள நம்மளை எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களா அடுத்தது. நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்புல இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கிறாங்க. பைல்வான் என்ன சொன்ன மாதிரி நிரந்தரமா இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனா யார் கட்சியும் சாராம அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவா இருக்கு. ஒரு 20% 25%, இப்போ 30% கூட சொல்றாங்க. அவங்க எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதை தான் அவர் பிரசன்டேஷனா இங்க கொடுக்க விரும்புறாரு. அதுதான் கொடுத்துருக்காரு. இல்ல என்னோட நாலேஜில் நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இருக்கு சார். இல்ல சார், எனக்கு
இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கணக்கு தான். இந்த கணக்கு நீங்க தப்பா போட்டீங்க, இன்னொரு கணக்கு நீங்க தப்பா போட்டீங்க. 50 ஓட்டு திமுக ஓட்டு எடுத்தா காசுன்னு சொல்லுங்க. 50 ஓட்டு திமுக சார். சார் சூப்பர் சார். சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன். நான் முடிவு பண்றது தான் ஜெயிப்பேன். ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், சசிகலா கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். இவ்வளவுதாங்க பதில். இட்ஸ் நத்திங். இங்க பாருங்க. சரி இல்லங்க எல்லாருக்கும் மீடியாக்கு ஒரு மைலேஜ் தேவை. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவை. நாங்க பேச வர்றதை கேட்கறதுக்குள்ள, சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்குள்ள நீங்க ரியாக்ட் பண்ணும்போது முழுசாவே கணக்கு எடுக்கல. உங்களுக்கு இதுல என்ன கணக்குன்றது திரும்ப நாங்க இதோட நிறுத்த போறதுல சில விஷயங்கள் பண்ணுவோம். இல்ல சார், அப்படி போலவே இல்ல சார். இந்த ஸ்ட்ராட்டஜி போலவே சார். இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணா என்ன ஆவாங்க சார்? ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டா கக்கூஸ் கல்வத்துக்கா சார் அனுப்புவாங்க? எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி தான் ஆவாங்க. கரெக்டா? அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆவாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏ வந்து ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லலை. சொல்றதுக்கு விஷயம் என்னன்னா, நீங்க பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்றது இல்லை. நீங்க கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, விஜய ஒரே நாள்ல சிஎம் ஆக்க முடியும்னு எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறது இருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாரு. அவர் இது வரைக்கும் மெதுவாக தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரே நாள்ல விஜய சிஎம் ஆக்கி எங்க ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆத ஒரிஜினாவை நான் மீட் பண்ணிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்க வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்ல அவருக்கு, அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடக்கூடாது சார். நாங்க சொல்றதை கேட்டா தானே சார் எம்எல். ஆமா, கண்டிப்பா. சார் 5 நாள்ல சீமானன் ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் எப்படிங்க சொல்ல முடியும்? 10 நாள் தாங்க ஜீரோ நீங்க நினைக்கிற. சசிகலா சிஎம் ஆக்குறது மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை, வேண்டாம். வில்லங்க பண்ணி விட்டுறாதீங்க. நான் சொல்றது அரசியல், உழைப்ப கெடுத்து விட்டுறாங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம்னா, எங்க விஷயத்த யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே. பிரஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை வந்து நான் இப்ப பேசினதை வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாய்கிலேயே பேசுறாங்க இல்ல, பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க இல்ல. அவரு தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு இத சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் மூளை, அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உண்மைதானே சொல்றேன் ஐயா. அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளவு தில்லு வேணும்ன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும் ஃபர்ஸ்ட். மகேஷ் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எந்த பிரஸ் ஹேண்டில் பண்ற அறிவுரை எப்படி சொல்லுவ? நீ பிரஸ் பொதுவா சொல்றேன். வார்த்தைகள் எவனப்பா? பிரஸ் மீட் எப்படி வச்சிருக்கணும்னா, நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்துருங்க. யாருக்காவது புரிஞ்சாங்க கை வைத்துங்க. யாருக்காவது புரிஞ்சா கை வைத்து. அதுக்கு நான் ஆரம்பத்தில் அதான் சொன்னேன். இவரு இல்ல உங்க நோக்கமும் நிறைவேறல. சொல்லவா? 2 கணக்கு, ஒரு கணக்கு, 2 கணக்கு, 2 கணக்கு, ஒரு கணக்கு. நீங்க எல்லாம் தப்பா தான் போட்டிருக்கீங்க. ஒரு கணக்கு நீங்க தப்பாவே போடுங்க. என்ன வேணா சொல்லுங்க. 50 ஓட்டம் திமுக அதிமுக. மேன் பவர் சொல்லுங்க, மணி பவர் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்ப கூட என்னங்க ஈஸி கேக் வாக்குங்க. கேக் வாக்குன்னு சொல்றேன். தெளிவா சொல்றேன். மீடியா சொல்றேன். ஓட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லி கேட்கிறேன். சொல்ல சொல்லி வந்து இந்த கணக்கை சேலஞ்ச் எடுத்துக்க சொல்றேன். இந்த பீப்புள்ஸ் நம்பர் பேரெல்லாம் வாசம் இல்லையா? இப்போ போட்ட கணக்கு நீ ஒரு நம்பர் ஒரு 1% தப்பா போட்டிருக்க.
நீ மக்கள் கிட்ட முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். மக்கள் காசுக்காக வாக்களிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கலாம். இந்த வீடியோவை நான் மக்கள் கிட்ட கொண்டு போவேன். இது மக்களுக்கான அரசியல், இது மந்திரிக்கான அரசியல் இல்ல, இது கல்வி சார்ந்தது. நீங்க பணத்தை வச்சு ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க, பணம் இல்லாம ஜெயிக்க வைக்க முடியும்னு. அது விஜய் இருந்தாலும் சரி, சீமா இருந்தாலும் சரி, சசிகலா அம்மாவா இருந்தாலும் சரி, நான் அது எதுக்கு சொல்றேன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ அவங்க அப்படி நினைப்பீங்கன்றதுக்காக சொல்றேன். 0, 5, 10 அப்படின்றத உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க திரும்பி கொண்டு சரிங்க, நீங்க காசு இல்லாம முதலமைச்சர் சொல்றேன். கணக்க நீ தப்பாவே போடு, உனக்கு புரிஞ்சுக்க. 25% ஆனா கூட 25 மீதி 50ல 26 ஓட்டா ஒரு தலைவனால வாங்க முடியலன்னா அந்த தலைவர் ஒரு நல்ல தலைவன் யார் தெரியுமாங்க? இந்த தோல்விக்கு தன்னை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. இப்போ பொறுப்பேற்று என்ன ஆனா என்ன இங்க எல்லாரும் என்ன சும்மா சொல்லிக்கிறாங்க, தோல்வி தான் தோக்க போறது உறுதி என்று மறைமுகமாக மக்களுக்கு சொல்றாங்க. எப்படி தெரியுங்களா? எல்லாரும் காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்காம ஓட்டு போடுங்க, காசு வாங்கி ஓட்டு போடுறாங்கன்னு சொல்றது அந்த தலைவர்கள் யாருக்காக வேலை செய்யறாங்கன்றது தெரியும். இந்த கேள்வி அந்த தலைவர்கள் கிட்ட போச்சுன்னா யாரு ஏ டீம் பி டீம் எல்லாம் தெரிஞ்சிடும். ஏத்துக்கல எனக்கு அவ்வளோ தெரியாது, ஏத்துக்கல சார். நீங்க பிராங்கா சொல்லுங்க, யார் வருவாங்க? இருங்க சார் நீங்களே பேசினீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க ஃப்ரீயா பண்றேன்றீங்களே, யாராவது இப்ப நீங்க ஒரு முடிவு பண்ணுங்க. இப்ப நீங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க, உங்களால எவ்வளவு திராணி தில்லி இருந்தா ஒரு வார்த்தை, நான் இவங்களை நான் ஃப்ரீயா பண்றேன்னு இவங்களை நான் சிஎம் ஆக்குறேன்னு நீங்க சொல்லுங்க. நாங்க அடுத்த இதுல மீட்டிங்ல நாங்க பேசுறோம். இப்போ கொஞ்சம் இருப்பா. இப்போ நீங்க அதான் கேட்டீங்க இல்லையா, என்ன கேட்டீங்க, யாரு ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. திரும்பி உங்களுக்கு ஒரு கருத்து வேணுன்றதான். அதுதான் அழகா சொன்னாங்க. அதுக்கு பேர் டெக்னிக்கலி ஒரு தொழில் சார்ந்தவன்றதுனால பர்செப்ஷன் அதுக்கு பேரு. இன்னைக்கு நிலைமை அப்படிதான் சொல்லுவோம். நான் ஜோசிலாம் சொல்ல முடியாது, என்ன வேணா நடக்கலாம் கேம்ல. இன்னைக்கு திமுக தான் பர்செப்ஷன்ல, திமுகவை தோக்கடிக்க முடியாதுப்பா. அதிமுக ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுதுப்பா. விஜய் என்ன பண்றாருன்னு தெரியலப்பா. அவர் பர்செப்ஷன் வார்லே இல்லப்பா. அவர் என்னப்பா மூவே கொடுக்கல. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தவர் என்னப்பா பண்ணாரு புரியுதுங்களா? சீமான் அவருக்கு வெற்றியை பத்தி கவலை இல்லப்பா, அப்படியே நம்பர் கேம் உள்ள போயிடுவாருப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் பர்செப்ஷன். நம்பர் நான் சொல்றது, நான் உள்ள இறங்கினேன்னா உங்க எல்லாருக்கும் அடுத்தது வரும்போது என்ன, நான் இதுக்கு புதுசு, நான் உணர்ச்சி பேசுறேன். நான் அரசியல்வாதி இல்லை. உங்களுக்கு அரசியல்வாதியா இருந்தா இந்த மாதிரிலாம் உட்காந்து எனக்கு நான் கேஷுவலாக இருந்துட்டு போயிடுவேன். மனசுல இருந்து பேசுறவன் நான். எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ இப்போ என்னன்னா, நான் அடுத்து வந்தேன்னா சீமான் அண்ணன் கிட்ட பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க. இல்ல அவரு என்னவோ தம்பி 5 நாள் ஆக்குறா ஆக்குறா, அவ்வளவுதானங்க ஆக்கிடுறா, நீ என்னடா சிஎம் துணை முதல்வரா எடுத்துக்கடான்னா அடுத்த தடவை அவரை வச்சு அண்ணா இதான ரிப்போர்ட், நீ தானே சிஎம், அவரை கன்வின்ஸ் பண்ணி அவரை உட்கார வச்சு உங்களுக்கு ரிப்போர்ட்டை கொடுப்பேன். நான் பேச மாட்டேன். இனிமே நமக்கு பேசுற வேலை இல்லை, யோசிக்கிறது வேலை. அதை நான் சொல்றது எனக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் யோசிச்சது எல்லாம் இருக்கிறதா அளக்கிறது என் வேலை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் சார்? சீமான் விஜய் சீமானு உங்கள்கிட்ட இது பண்றாங்க, விஜய் உங்கள்கிட்ட காசு பை பண்றாங்க. எங்க போறீங்க நீங்க? சீமான் போவீங்களா, விஜய் போவீங்களா? இல்ல எப்போ நல்ல ஏன் போவேன்னா, இப்போ ஒரு வேலைக்காரன் நான் சும்மா தான் செய்ய போறேன்னு சொல்றேன். முதல் விஷயம், எனக்கு நான் துணை முதல்வர் தான், எனக்கான கூலின்னு சொல்றேன். ஒரே நாள் வேலை செஞ்சிரு யாரு விஜய் என்னன்னா ஒரே நாள் செஞ்சிருவேன். அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போவேன். அவர்தான் ஃபர்ஸ்ட் போவோம். போதும் புரிய வச்சு இவ்வளவுதான் மூவு, இதான ரிப்போர்ட், இன்னமே புள்ளி விவரத்தை எடுத்து மீடியாவுக்கு கொடுக்குறேன். நீங்க சொன்னீங்களா பேப்பர்ல, அப்ப அவர் என்ன கிளைம் பண்ண சொல்லுன்னு தெரியுங்களா? நான் அவர் என்ன மூலம் கிடையாது, கிளைம் பண்ண சொல்லுவேன், எவிடன்ஸ் கொடுப்பேன்னு சொல்றேன், ப்ராப்பர் எவிடன்ஸ். அப்போ கேளுங்க நீங்க, சீமானனுக்குன்னா அவருக்கு அண்ணன் ஒரு 2 மூவ் முடிச்சிருந்தேன், ஒரு சேஞ்ச் பண்ணுனேன் கேம்ல, முடிச்சுனா 5 நாள் தானே. அப்ப எனக்கு நான் 5 நாள் வேலை செய்வேனா, ஒரு நாள் வேலை செய்வேன்னா? நான் ஒரு நாள் வேலை செய்ய தான் ஆசைப்படுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. கேளுங்க சார். இப்போ சீமான் விஜய் இதெல்லாம் சொல்றீங்க, இப்ப நான் கட்சி ஆரம்பிக்கிறேன், என்ன ஜெயிக்க வைக்க வருவீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிக்கிறேன்டா, இப்போ நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலான்னு அந்த கேள்வி தான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்ப என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்களுக்கு போர் திறன்லாம் அவங்களாம் அடிச்சுக்க முடியாது. நீங்க அவங்க போர் திறன், ஆனா மீடியா சொல்லுது, ஏங்க மீடியா சொல்லுது
ஊரே சொல்லுதுங்க அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இந்த மாதிரி என்ன இது டிஸ்டர்பன்ஸ் சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாரானோ அச்சிக்கலும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியுதா? டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு நான் பீப்புள் பல்ஸ், நான் தான் சொல்றேங்களே லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ் மூவ கொடுத்துட்டு போயிருக்கேன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. ஒரு நாள் போதுன்ற நான் என்ன நீ அதான் சொல்றேன், நீ சவால் ஏற ஓட்டர் ஸ்பேட்னு சொல்றான்னு கேட்கறேன் நான் இன்டைரக்டா. ஓட்டர் ஸ்பேட் தெரியுமா? நான் சொல்லுன்றேன், நான் திரும்பி சொல்றேன். இந்த கணக்கு சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது? அதாவது அப்போ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல், நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். நான் ஒரிஜினல். ஓகே ரைட். சேலஞ்ச், இந்த சேலஞ்ச் யாரு சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட தெரியல. நீங்களாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன், நீ சீமாவை உண்மையா நினைச்சுடா, நீ ஒருத்தனுக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியாவை நாள்ல இருந்து மீடியா தான் நீங்க எல்லாம் சொல்றீங்களா, மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. மீடியாவை உங்களால பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க ஜெயிப்பீங்களானே, மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸை, அதாவது பொய் பிரச்சாரம் பண்றவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதுல போய் பிரச்சாரம் பண்றது? விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தால அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை கேட்கிறேன். இல்லைன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்க ஏத்துங்க. அடுத்தது தேதி, ஒரே நாள் தேதி, ஒரே நாள் அடிப்படை, ஒரே நாள் தேதி, 10 நாள் பிராக்டிக்கல, 10 நாள் ரிசல்ட், 10 நாள் ரிசல்ட். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.